மார்ச் மாசம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் 10 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகுது. நம்ம தியேட்டரிக்கல்ல மட்டுமே லாஸ்ட் வாரத்துல வந்த நிறைய படங்களோட நிலைமை என்னன்றதை இந்த வீடியோல பேச முடியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த வாரம் வீக்லி டாப் 10 கவுண்ட்ல நம்ம 17 படம் வச்சிருக்கோம். சோ நம்ம மந்த்லி ஹிட் ஆர் ஃப்ளாப் வீடியோ போடுவோம். அதை பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா அதுல அந்த படங்கள் என்னென்ன ஆச்சுன்னு பேசிடுவோம். இப்போ வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் யமகாதகி படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி தியேட்டரிக்கல்ன்றது ஒரு 10, 15, 20 தியேட்டரிக்கல் உள்ள தான் இருந்தது. அந்த படம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தியேட்டரிக்கல் உள்ள வாஷ் அவுட் தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 தியேட்டரிக்கிட்ட எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட ரிசல்ட்டா ரிவ்யூவா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல படம் தான் பார்க்க போனா. ஆனா மக்கள் எல்லா படத்துக்கும் தியேட்டர்ல வரவேற்பு கிடையாது. அந்த மாதிரி இந்த படம் அவுட் ஆயிடுச்சு. பட் ஓடிடில கண்டிப்பா வந்து ஒரு கவனம் பெறும். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் ஆபீசர் ஆன் டியூட்டி. இது ஒரு மலையாள படம். 2 வாரத்துக்கு முன்னாடி மலையாளத்துல ரிலீஸ் ஆகி செம கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு 10 கோடியில எடுத்த படம் 50 கோடி கிட்ட வந்திருக்கு. அந்த படத்தை ஓடிடில தான் வந்து தமிழ் வெர்ஷன் கொடுப்பாங்க பொதுவா. ஆனா இவங்க வந்து தமிழ்லயே வந்து ரீமேக் பண்ணி விடுறாங்க. பனியே இங்க தியேட்டரிக்கல் கண்டுக்காம தான் இருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தியேட்டரிக்கல் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பெருசா ஆர்டிஸ்ட்லாம் யாரும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கேரளா படம்ன்றதால பிரியாமணி மட்டும் இருக்காங்க. சோ பாப்போம் இந்த படம் தமிழ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு. மலையாளத்துல பாத்தீங்கன்னா வேற லெவல் பிளாக் பஸ்டர். ஆனா இங்க தியேட்டரிக்கலும் பெருசா தரல, எக்ஸ்பெக்டேஷனும் பெருசா இல்ல. நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ அதனால இந்த கவுண்ட். அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் மாடர்ன் கொடைவிழா அப்படின்ற படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இல்ல 10 தியேட்டரிக்கல் தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு 5, 6, 7 அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. எல்லாமே சிங்கிள் ஷோ தான். ஆனா இந்த படத்தை தேனாண்டல் பிலிம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க நினைக்கிறேன். மாடர்ன் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது தான் பார்த்துக்கலாம். சுடலை மாடன் சாமி இவங்களை வந்து மையமா வச்சு நிறைய கிராமப்புறங்கள் இந்த மாதிரியான ஸ்டோரி இருக்கும். சோ அதுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி படம் பண்றாங்க. ட்ரைலர் பார்க்கும்போது சின்னதா இம்ப்ரெசிவா இருக்கு. தேனாண்டலும் வாங்கியிருக்காங்க. ஆனா தியேட்டரிக்கல் மட்டும் அவங்களால எடுக்க முடியல. மேபி நாளைக்கு தியேட்டர்ல வரும்போது ஒரு 10, 15 தியேட்டரிக்கல் வரலாம். ஆனா இப்போ 5, 6 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் தான் பெருசா நம்ம சொல்றதுக்கு இல்ல. நிறைய சின்ன படங்கள்லாம் எடுக்காமலே பேசாமலே போயிட தேவையில்ல. இந்த படம்லாம் ட்ரைலர் பார்க்கும்போது சின்ன இம்ப்ரெசிவ் இருக்கு. நல்லா 17 படங்கள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நிறைய படங்களை ஸ்கிப் பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் இவ்வளவு வாட்சி பேசலாம்ன்றதுக்கோசம் பேசிட்டு இருக்கோம். ஒரேடியா டாப் 10 கவுண்ட் டாப் 10 தான் பண்ணுவோம்னாக்கா பல படங்களை பேச முடியாமலே போயிடும். இன்னும் ஓடிடில நிறைய படம் பேசாம போயிட்டு இருங்க. சரி, அடுத்ததா 10வது இடத்துல வேணா இந்த வாரம் ஒரு 2 படம் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. டெஸ்டர்னா இந்த போர்டு எல்லாம் துடைப்பாங்களே அதுவா இல்ல வேற ஏதோ நினைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் இது மலையாளம் தமிழ் ரெண்டுலயுமே வருது. நீங்க இந்த டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கடைசியில ஒருத்தர் நகையை மாட்டிட்டு போற பாத்தீங்களா. சோ அவர் அபிஷேக் நினைக்கிறேன். அவர் வில்லன் மாதிரி பண்ணிருக்காரு. அப்புறம் நம்ம விக்ரம் வேதா வில்லன் சேட்டா ஹரிஸ்லாம் கூட பண்ணிருக்காரு. சோ படம் வந்து ட்ரைலர் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா தியேட்டரிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு 5 தியேட்டரிக்கல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம பெருசா கவுண்ட் கொடுக்கறதுல சொல்லிட்டு போறேன். அப்புறம் பெஸ்டார்னா அடுத்த வாரம் கவுண்ட்ல வைப்போம். இல்லனா மந்த்லி டாப் ஃப்ளாப்ல பாத்துருங்க. அடுத்ததா கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்த் படம் ஒன்று வருது. ஸ்ரீகாந்துக்கு நிறைய படம் வந்துட்டே இருக்கு. படம்ன்றது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தான் பார்க்கும்போது ட்ரைலர் தெரியுது. படம் கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்துருக்காங்க பொழுது. தியேட்டரிக்கலும் பாத்தீங்கன்னா ஒரு 10 தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் கவுண்ட்ல வைக்காம எதுக்கு ஒரு மென்ஷனியா பண்ணிட்டு இருக்கேன்னா ஸ்ரீகாந்துக்கு எவ்வளவு படம் வந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. சோ அதனால பெருசா நான் கவுண்ட்ல வைக்கல. எனவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கவுண்ட் பார்ப்போம். இல்லனா வழங்க போல மந்த்லி டாப் ஃப்ளாப்ல என்ன ரேஞ்சுன்னு பாத்துங்க. நம்ம கவுண்ட்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் முஃபாசா தி லைன் கிங். இந்த முஃபாசா தி லைன் கிங் படம் இன்னைக்கு கூட ஆக்சுவலி இல்ல ஒரு தியேட்டரிக்கல் ஓடுது. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தியேட்டரிக்கல் வாஷ் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட தமிழ் டப்பிங் வெர்ஷன்லயே பாத்தீங்கன்னா 80 நாள் கடந்து நம்ம தியேட்டரிக்கல் ஓடி இருக்கு. தமிழ்நாட்டுல ஆக்சுவலி தமிழ்நாட்டுல பெருசா எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா சென்னையில ஓடுது. இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் வீக் தியேட்டரிக்கல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல. 80 நாள் பர்ஃபார்மன்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்ல. அதனால தான் வந்து கவுண்ட் கொடுத்து வச்சிருக்கோம். படம் இப்பயே அங்கங்க ரெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடிடில வந்துரும். ஹாட்ஸ்டார் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓடிடிலயாச்சும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம கவுண்ட்ல 8வது இடத்துலயும் 2 படங்களை பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போற படம் நிறமாறும் உலகில். இந்த படம் ஒரு நல்ல சம ஸ்டார் காஸ்டோட தான் தியேட்டரிக்கல் வந்து சேம் டைம் படமும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம்ன்றதே ஒரு ஆந்தாலஜி பேஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுலயே பாரதி ராஜா சாண்டி வர்சன் சம சம்பவம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு நல்ல படம்லாம் தியேட்டரிக்கல் டோட்டலா ஆக்டர் வால்யூம்லாம் ஓரளவுக்கு இருந்தும் ஓடலாம்ன்றதான் பெரிய கவலை. போன வாரம் ஓரளவுக்கு 20 தியேட்டரிக்கல் கிட்ட 20-25 தியேட்டரிக்கல் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வாரம் வாஷ் அவுட்ல எடுத்து வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல படம் போலன்றது. இந்த படம் ஆனா ஒரு விஷயம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு கண் கலங்க போறீங்க. படம் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இப்பவே கண் கலங்குறேன். இதெல்லாம் தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் போகுதுன்னு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக் ஆச்சு போயிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, இப்ப தியேட்டரிக்கலே கொடுக்கலனாலும் இந்த படத்தோட ரேஞ்சை வச்சு என்னால வந்து ஓரளவுக்கு தார்மீக ரீதியா இந்த ஒரு கவுண்ட் தான் கொடுக்க முடியுது. ஓவர் ரேட்டடா நம்ம கவுண்டர் கொடுத்துட்டா ரொம்ப அபத்தமா போயிடும். இந்த படத்தை நான் இவ்வளவு பேசுறதுக்குலாம் காரணம் டாப்ல ஒரு படம் வச்சிருக்கேன். அந்த படத்தோட ஹிட்டெல்லாம் வச்சு தான் இந்த படம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் வருணன். இந்த வருணன் படத்துக்கு 20-25 தியேட்டரே கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 4 ஷோ கிடையாது, 2 ஷோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிறைய. இந்த வருணன் வந்து உங்களுக்கு ஜனவரி மந்தே வருது. நாங்க பொங்கல்லாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரம் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருணன்றது பாத்தீங்கன்னா காட் ஆஃப் வாட்டர்ன்ற மாதிரி ஏதோ தண்ணியை பத்தி பேச போறாங்களா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்கு. மாறி இருக்கலாம் இல்லைங்க, அதுதான். ஏன்னா ட்ரைலர்லயே நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இனிமே பாப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் ஸ்கிரீன் பிளே பண்ணி ஆடியன்ஸ் வந்து கவனம் இருக்குதுன்னு. நம்ம கவுண்ட்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் கிங்ஸ்டன் படம் போன வாரம் தான் வந்தது. வேற லெவல் கவுண்ட்ல வச்சிருந்தோம். வேற லெவல் தியேட்டரிக்கலும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா வெறும் 10-15 தியேட்டரிக்கல் தான் இருக்கு. அதுவும் சிங்கிள் ஷோ 2 ஷோன்ற பேஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. இத்தனைக்கும் இந்த படம் வந்து தரமட்டமா இல்லைங்க. எப்பவுமே
ஜிவி பிரகாஷ் படங்கள்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுல இந்த படம் செகண்ட் ஹாப் ரொம்பவே பெட்டரா இருக்குன்னு சொல்லி ஆகணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப மொக்க பண்றானுங்க. ஆக்சுவலி படத்தோட ரன்னிங்கை குறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் இன்னும் கொஞ்சம் பேஸ் பண்ணிருக்கலாம். எனிவே நிறைய படங்கள் செகண்ட் ஹாப் நம்பியே வந்து தமிழ் சினிமால வீணா போயிருக்கும். அதுல ஒரு படமா இந்த படம் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு இவங்க 20 கோடி எல்லாம் போட்டு இவ்வளவு பெருசாலாம் எதுக்காக செலவு பண்ணி எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு உள்குத்தியை நீ ஃபியூச்சர் கவுண்டர்ல பேசும்போது புரிஞ்சுப்பீங்க. எனிவே ஜிவி பிரகாஷ் திவ்யா பாரதி இந்த ஒரு காம்போ வந்து மறுபடியும் ஹிட் அடிக்கும்னு பார்த்தோம். ஆக்சுவலி நம்ம ஜிவி பிரகாஷோட நேரம் தாங்க ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. கண்டினியூவா ஓடாத படங்களை கொடுத்துட்டு இருக்காருன்றது இல்ல. இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டா இந்த படம் இருந்து அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு மீறி சோ அதுவும் பெருசா சொதப்பிடுச்சு. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ராபர். இந்த ராபர் படம் 25 தேட்டர்கள் ரேஞ்சில கொடுத்திருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். படத்துக்கு ஏத்த மாதிரியே வந்து ராபர்னு கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா ராபரி தான். ராபரினா சாதாரண ராபரி கிடையாது. செயின் சேசிங்ல மெட்ரோ இன்னும் நிறைய படங்கள் பார்த்திருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். அந்த அருமைக்கு எந்த குறைபாடும் இருக்காதுன்ற மாதிரி இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியுது. ராபர்ன்றது ரொம்ப வன்முறையாவே இருக்கு. ட்ரைலரை பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த அளவுக்கு வன்முறை தான் நிஜத்துல ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அதை எந்த அளவுக்கு இந்த படத்துல பிரதிபலிச்சு திரைக்கதெல்லாம் எந்த அளவுக்கு எங்கேஜா கொடுக்குறாங்க, ஸ்கிரீன் பிளே ட்விஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பெட்டரா பண்ணிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சக்சஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லனா கூட ஓடிடில வந்து ஒரு நல்ல படம் பார்த்தோம்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு தரும். பாப்போம் படம் வந்ததுக்கு அப்புறம். இப்போதைக்கு தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. நம்ம இந்த கவுண்டர் ரேஞ்சில வைக்கிற அளவுக்கு. நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் ஜென்டில் உமன். இந்த ஜென்டில் உமன் படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இதுவும் ஒரு 15-20 தியேட்டரிக்கல வந்தது. லாஸ்ட் வீக் கவுண்டர்லயே பாத்தீங்கன்னா நான் 8வது இடத்துல 3 படங்களை வச்சிருப்பேன். பொதுவா வந்து கீழ இருந்து மேல போறது அது 2வது இடத்துல ஒரு விஷயம் பேசிருப்பல. அது அப்படியே அந்த 8வது இடத்துக்கு வந்து தலைக்கீழ நான் வச்சிருந்தேன். அது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா நான் கீழ மேல வைக்கிறத நீங்க கணிக்க கூடாது அப்படின்றதுக்கோசம் அந்த விஷயம் பண்ணிருந்தேன். எனவே லாஸ்ட் வீக்ல வந்ததுலயே ஒரு ரொம்ப வேற லெவல் ஒரு படம் அப்படின்னு சொன்னாக்கா நிறமாறும் உலகில் ஜென்டில் உமன் கண்டிப்பா சொல்லணும். இந்த ஜென்டில் உமன் கான்செப்ட்ன்றது வந்து ஒரு த்ரில்லிங்கா அவங்க கொண்டு போனாலும் இது ஒரு அந்த காலத்துலலாம் வந்து நிறைய இந்த மாதிரி டிராமா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிராமாவை சூப்பரா கையாண்டிருக்காங்க. அதுவும் 3 பேரும் வந்து வேற லெவலில் நடிக்கிறவங்க. நம்ம லோஸ்லியா அந்த அளவுக்கு நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நம்ம லியோமல் ஜோஸும் அப்புறம் அரியம்லாம் வந்து சம ஆக்டர். ஆனால் லோஸ்லியா வந்து ரொம்ப சம ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நெறின்னு சொல்லி ஆகணும். டைட்டில் ரோலே சொல்லணும். அதை ரொம்பவே சூப்பரா பண்ணி இந்த படத்தை வந்து நிப்பாட்டிருக்காங்க தான் சொல்லணும். ஆனா என்ன ஒன்று தியேட்டரிக்கல்ல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஆடியன்ஸ் எல்லாம் பெருசா போல. பட்ஜெட்டுக்குலாம் ஒண்ணுமே வரல. பட் இது ஒரு நல்ல படம். சின்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்ற ஒரு காரணத்தால இந்த வாரம் அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 தியேட்டரிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு சிட்டியை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வீக்ல ஹிட் அடிச்சிருக்க வேண்டிய படமா இந்த படம் கண்டிப்பா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நிறமாறும் உலகில் இருந்திருக்கணும். ஆனா மக்கள் வந்து வேற மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்காங்கன்றதுலாம் இந்த மாதிரியான படங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கிளியரா தெரியுது. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஃபயர் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம் தானே. ஆனா அவங்க 30வது நாள் விழாலாம் கொண்டாடி இருக்காங்க. எனிவே இந்த படம் பிப்ரவரி 14 தான் வந்தது. எத்தனை நாள் கணக்கு போட்டுங்க. இந்த படத்துக்கு லாஸ்ட் வாரம் பேசும்போது 25ஆம் நாள் போஸ்ட் வரும்னு பார்த்தேன். ஆனா தேடி பார்த்தோம் காணும். பட் 30வது நாள் போஸ்ட் விட்டுருக்காங்க. விட்டது மட்டும் இல்லாம ஒரு நல்ல செலிப்ரேஷனே பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் தியேட்டரிக்கல வர்த்தா இருக்கு. என்ன இந்த பாலாஜி முருகதாஸ் சொல்ல தான் தாங்க முடியாது. ஏன்னா மனுஷன் ஒரு முதல் படத்தை இட்டு கொடுத்துன்ற மாதிரி ஓவரா பண்ணுவார். நெக்ஸ்ட் படத்துக்கலாம் இனிமே நல்ல மனுஷன் தான். ஆனா ஆட்டிடியூட்ன்ற பேர்ல ஓவரா பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த படம் வந்து ஒரு ஏ படம்ன்ற பேர் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற நிறைய இடங்கள்ல ஆக்சுவலி அந்த மாதிரியான ஒரு படமா இது மிக பெருசா இல்லை. ஏன்னா இதை விட பயங்கரமான ஒரு ஏ படம் பெரிய பெரிய டைரக்டர்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா சோசியல் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து நீங்க சொல்ற அந்த ஏஜ் ஆர்லாம் ஒண்ணுமே இருக்க. செகண்ட் ஹாப்ல தான் இருக்கும். அதையும் வந்து ஓரளவுக்கு அளவா தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து நாசமா போற ஒரு சிட்டில வந்து அந்த மாதிரியாச்சும் எடுக்காம இருந்தாக்கா ஒண்ணுமே காட்ட முடியாதுல்ல. எல்லாத்தையுமே மறைச்சு எடுத்தாக்கா என்ன புரியும். ஆனா ஒண்ணு அந்த ரச்சிதா பாட்டுங்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் கிரேடா தான் இருக்கு. அந்த பாட்டு இல்லாம கூட இந்த படம் எடுத்துடலாம். இனிமே சினிமா விதியில நம்ம பெருசா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நம்ம கூட அடுத்தது 5வது இடத்துல பார்க்க போற படம் குடும்பஸ்தான் படம் ஜனவரி 24 வந்தது. இன்னைக்கு மார்ச் 14 வந்துருச்சு. அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி 50 நாளைக்கு கழிச்சு தியேட்டரிக்கல ஓடிட்டு இருக்கு. ஆனா இப்ப சிங்கிள் ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 50 நாளைக்கு குடும்பஸ்தான் பண்ண படம் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வேற லெவல். சோ அதனால இவ்வளவு டாப்ல வச்சிருக்கோம். நான் சொல்றது இந்த படம் 50 நாளைக்கு மேலன்றது அடுத்த வாரத்துல தான் ஓட போகுது. இந்த வாரத்துக்குள்ளே 50 நாள் ரேஞ்சில வந்துருச்சு. 50 நாளைக்கு கிட்ட 7 தியேட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு. நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 5வது இடத்துல பார்க்க போற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். நிக் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு. இது 4வது வாரம். இந்த படம் 4வது வாரத்துல இருந்து தியேட்டரிக்கல ஒரு 4 ஸ்கிரீன்ல ஓட போகுது. இந்த படம் ஒரு நல்ல ஒரு டைமிங்ல வந்துருனா கண்டிப்பா ஒரு 50 நாளைக்கு கிட்ட போயிருக்கும். ஆனா என்ன பண்றது 25 நாள் ரேஞ்சில ஓடுற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மாட்டிக்கிச்சு. 1000 வாட்ஸ் பல்புக்கு பக்கத்துல 100 வாட்ஸ் பல்பை வச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த படத்தோட கதை. எனவே இந்த படம் எத்தனை பேர்லாம் பாத்துட்டீங்க? எனக்கு இந்த படம் செகண்ட் ஹாப் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சம கிளைமேக்ஸோட தான் இந்த படம் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு இந்த படம் மத்த ஒரு டைரக்டர்லாம் எடுத்திருந்தாங்கன்னா நார்மலா இருக்கு, நல்லா இருங்க, பரவாயில்ல, ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமா கடந்து போயிடலாம். ஆனா தனுஷ் வந்து எடுத்ததுனால இன்னும் ஒரு நல்ல இம்ப்ரெஸ் வந்து கிடைச்சிருக்கு இந்த படத்து மேல எனக்கு. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் பெருசு. இந்த பெருசு படத்துக்கு இப்ப வரைக்கும் தியேட்டரிக்கல் ஒரு 35 தியேட்டர் கொடுத்திருக்காங்க. அதுலயும் நிறைய வந்து 4 ஷோன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சொல்ல போனா ஒரு சம தியேட்டரிக்கல் கொடுத்திருக்காங்க. நேத்து நைட்லாம் பாத்தீங்கன்னா 28 கொடுத்தோம். இப்ப 35. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு ஏறும் தெரியாது. இத்தனைக்கும் இந்த படத்துல வந்து நம்ம வைபவ் தான் ஹீரோவா பண்ணிருக்காரு. அப்புறம் நிறைய சில காமெடி பட்டாங்களா அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க. கதையா நம்மளுக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு காமெடி என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்ன்ற மாதிரி இருக்கு. ஆனா அவ்வளவு பெரிய இம்ப்ரெசிவா இந்த படம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு பெருசா தெரியல ட்ரைலர் பார்க்கும்போது. ஆனா கலாட்டாவா இருக்கும் தெரியுது. பட் இதுக்கு இந்த அளவுக்கு தியேட்டரிக்கலா அப்படின்ற மாதிரி தான்
இருக்கு. ஏன்னா எவ்வளவு படங்களை குறைச்சிட்டு இந்த ஒரு படத்துக்கு அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் புல்லிங் இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஏன்னா தியேட்டர்கள் வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வரும், இல்ல இந்த படம் பார்த்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க, படம் பார்த்தவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம பொதுமக்களை கூப்பிட்டு வர அளவுக்கு உள்ள என்ன சரக்கு இருக்கும் தெரியல. எனக்கு ட்ரைலர்ல அந்த இம்ப்ரெசிவ் கிடைக்கல. பட் நம்ம எதையும் வந்து ட்ரைலரை பார்த்து சொல்ல முடியல. ஒரு சில படங்கள் வந்து அது கரெக்டா இருந்தாலும் சில படங்கள் வந்து விதிவிலக்கு அமையுது, அந்த மாதிரி பெருசு அமைதான் பார்ப்போம். ஆனா என்னோட ஒப்பீனியன் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை தான் தோணுது. ஆனா தியேட்டர்கள் சம ரேஞ்சில் கொடுத்துருக்காங்களே, சோ நம்ம கவுண்டர்ல டாப் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது. இன்னொன்று வந்து நம்மளுக்கு ட்ரைலர் கட்டு பார்க்கும்போது ரொம்ப மொக்கையெல்லாம் தெரியல, ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் படத்துக்குள்ள இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன மாதிரி ஒரு ரேஞ்சில் போகுதுன்ட்டு. நம்ம கவுண்டர்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் மர்மர். இந்த மர்மர்ன்றது போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா போன வாரம் நான் வந்து உங்களுக்கு நிறைய படம் எடுத்திருப்பேன், அல்ல ஸ்கிப் பண்ண ஒரே ஒரு படம் இந்த படம் மட்டும் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த படத்தை இன்னைக்கு இவ்வளவு தூரம் டாப்ல கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு ஆக்கிடுச்சுங்க. ஆக்சுவலி இது காரணம் என்னன்னா, போன வாரம் 10-15 தேட்டர்கள் தான் இந்த படம் வந்தது, அதுவும் மோஸ்ட்லி சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த படம் அப்படியே வீக்கெண்ட்ல கிட்டத்தட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே 30-40 தேட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு லெவல்லையும் செமையா ஏறிடுச்சு. இப்ப செகண்ட் வீக்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 20-30 தேட்டர்கள் இந்த படம் ஓடுற மாதிரி இருக்கு. அதுலயும் வந்து நிறைய இடத்துல வந்து 6 ஷோலாம் போட்டு ஓட்டினாங்க லாஸ்ட் வீக்லாம். அதை விட பெரிய விஷயம், இந்த படம் 2.5 கோடி பட்ஜெட்ல எடுத்தது, ஆனா கலெக்ஷன் 4 கோடி வந்திருக்கு இது வரைக்குமே. நான் ட்ரைலரை பார்த்துட்டு நிறைய விஷயங்களை பேசல. இந்த படம் ட்ரைலரும் நான் போன வாரம் பார்த்திருந்தேன், ஆனா இம்ப்ரெஸ்ஸே இல்ல எனக்கு. என்னடா இது என்னனோ பண்ணிட்டு. ஆனா லாஸ்ட் வீக்கே கிங்ஸ்டன் ட்ரைலர் பார்த்தோம், செம்மையா இருந்தது. அதுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இந்த ட்ரைலர். அதுக்கு எந்த விதத்திலையும் படத்திலையும் குறை இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா இந்த படம் இன்ஃப்ளூன்சர் அப்படின்ற மாதிரி சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால வந்து வேற லெவல்ல ஸ்கேம் பண்ணப்பட்ட படமா இந்த படம் அமைஞ்சு போச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ரிவ்யூவருக்கோ இல்ல சினிமா சார்ந்து எதிர்பார்க்கறவங்களுக்கோ இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுலயும் சில பேருக்கு வந்து மைனஸ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு என்கேஜ்மெண்ட்டோ இல்ல என்டர்டைன்மெண்ட்டோ தேவைன்னு எதிர்பார்ப்பான். அந்த மாதிரி ஆட்களுக்கு கிடைக்காது. பேய் படமா இந்த படம் ஓகேவான்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, அப்படிதான் ரியல் ரிவ்யூ வந்திருக்கு. ஆனா இந்த படத்துக்கு பண்ணப்பட்ட பில்டப்னால இந்த படம் வேற லெவல்ல வந்து பூம் ஆகிருக்கு எல்லாத்துலயும். இது வந்து ஒரு ரெக்கார்டிங் படம்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ரியலா வந்து கேமரால எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜே தியேட்டர்ல காட்டுறாங்க. அப்படின்னா பாத்துங்க, அந்த ஷேக்கிங்லாம் வந்து உங்களுக்கு போன்ல பார்த்தாலே தலை வலிக்கும், பெரிய ஸ்கிரீன்ல போய் பார்த்தா அதுவும் காசு கொடுத்து பார்த்தா எவ்வளவு வலிக்கும். அந்த மாதிரிலாம் வலியை அனுபவிச்சவங்க தான் வந்து இந்த ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசா முறையிட்டு இருக்காங்க. எனிவே இந்த மர்மர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ரேட்டட் படம்ன்றத பேசுவோம் நம்ம. அதுல ரொம்ப பெரிய ஓவர் ரேட்டட் தான். நான் கிங்ஸ்டன் படத்தை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா, இந்த மர்மருக்குலாம் அது ஏற்கனவே அந்த ட்ரைலர்ல எப்படி வந்து பெருசா பேசணுமோ அந்த அளவுக்கு அது ஒரு சம படம். ஒவ்வொரு படம் எது எதுக்கோ ஹிட் ஆகும். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் இன்ஃப்ளூன்சரோட அந்த ஒரு பில்டப்னால ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஆனா ஒரு விஷயங்க, இந்த படத்தை வந்து தியேட்டர் பிரிண்ட்ல பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ரியல் பிரிண்ட்ல பார்த்தாலே கடுப்பா தான் இருக்கும், தியேட்டர் பிரிண்ட்ல ரொம்ப கடுப்பா இருக்கும். சோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி படத்துக்கு. அதனால தியேட்டர்ல பார்க்கும்போது அவங்க எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே தியேட்டர்ல அனுபவிக்க முடியும். ஆனாலும் அவங்க படத்தை இன்னும் பெட்டர் தானா பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க ரிவ்யூல பேசின அளவுக்கு இந்த படம் வர்த் இல்லைன்றதை நம்ம தாராளமா சொல்ல முடியுது. இதுலயும் நார்மல் பப்ளிக் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் கண்டிப்பா வர்த் இல்லைங்க. தியேட்டர்ல போய் அவங்க காசு கொடுத்து பார்க்கறதுக்குலாம்ன்றதை நம்ம அடிச்சு சொல்லி ஆகணும். ஏன்னா ஆடியன்ஸோட அந்த ரசனை மதிப்புக்குலாம் நம்ம வால்யூம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா காஞ்சனா மாதிரி படங்கள் பார்த்து பேய் படத்துல வந்து ரசிச்சவங்க இந்த மாதிரி படத்துக்கு கண்டிப்பா அடாப்ட் ஆக மாட்டாங்க. நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் சப்தம். சப்தம் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த படம் 2 வாரத்துக்குள்ளே டிராஃபிக் ஜோனுக்குள்ள வந்துட்டு தான் சொல்லி ஆகணும். அது முக்கியமான காரணம் தமிழ்நாடு கிடையாதுங்க. ஆக்சுவலி ஆந்திராலையும் இந்த படம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு நம்ம நானிலாம் வந்து பண்ணியிருந்தார் ஆந்திரால. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதி அங்க ஆந்திராலையும் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்காரு. ஏன்னா ஒரு சில படங்கள் அங்க ஒரு பண்ணிருக்காங்க, ஆந்திரா மக்களுக்கு ஒரு நல்லா தெரியுது. தமிழ்நாடு மட்டும் நம்பி இந்த படம் வந்துருன்னா இந்த படம் இந்த அளவுக்கு பினான்சியல் ஹிட் அடிச்சிருக்குமான்ற டவுட் தான். ஏன்னா இங்க தமிழ் படங்கள் தான் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்கிறது இல்லை. சங்கர்லாம் கூட பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கலா இந்த படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மக்கள் வந்து இன்ஃப்ளூன்சர் வந்து ஏதோ காசை வாங்கிட்டு பேசுற மர்மர் மாதிரி படத்துக்கு தான் தியேட்டருக்கு போறாங்க. சப்தம்லாம் அல்டிமேட்டட் படங்க. மர்மர் ஓவர்ல எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சப்தம் மாதிரி படங்கள்லாம் பெருசா ஓடலியன்றதான் என் பிரச்சனை. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் கூட வந்து அகத்தியா வந்து டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் ஒரு 10 ஸ்கிரீன் கிட்ட ஓடினாலும் நெக்ஸ்ட் வீக்ல தியேட்டர் கிடையாது. சோ இந்த படத்தை நம்ம மார்ச் மாசம் ஹிட் ஆர்ஃப்லையும் பேச மாட்டோம். ஆனா பிப்ரவரி எண்ட்லயே வந்துருச்சு. சோ அதனால இந்த படத்தை பத்தி சின்ன ஒரு எண்டு கடை போட்டுக்கிறேன். நம்ம கூட அடுத்ததா இதே 2வது இடத்துல பார்க்க போற படம் ஸ்வீட் ஆர்ட். இந்த ஸ்வீட் ஆர்ட் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ஹீரோவா ரியோ பண்ணிருக்காரு. ரியோக்கு லாஸ்ட் வீக் தான் நிறமாறும் உலகில் படத்துல நல்ல ஒரு படம் பண்ணிருந்தாரு. ஆனா அவரோட விஷயம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தாலும் இந்த ஸ்வீட் ஆர்ட் வந்து லாஸ்டா ஒரு ஜியோன்னு ஒரு படம் பண்ணி ஹிட் ஆச்சு பாத்தீங்களா. அந்த மாதிரி இப்பத்தியான யங்ஸ்டர் கவர் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு சம்பவத்தை பழைய வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே தியேட்டரிக்கல்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு 35-40 தியேட்டருக்கு மேல கொடுத்துருக்காங்க. இந்த படம் தான் இந்த வாரம் அதிகமான தியேட்டரிக்கல், ஆக்சுவலி 2வது அதிகமான தியேட்டரிக்கல் ஒரு படமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க ஒரு சில இடத்துல மெயின் ஸ்கிரீனும் நிறைய செகண்டரி ஸ்கிரீனும் இந்த ரியராஜோட ஸ்வீட் ஆர்ட் படம் வாங்கியிருக்கு. பாப்போம், ஜியோ வந்ததுக்கு அப்புறமே ரியராஜ் வந்து ஆடியன்ஸோட பல்ச பிடிச்சி ஓரளவுக்கு போற மாதிரி தான் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் அவங்க எடுத்துருக்கான்றதா நம்ம படத்தை பார்த்துட்டு மீதெல்லாம் பேசுவோம். இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பார்க்கும்போது கன்ஃபார்ம்டா இந்த படம் வந்து டாப் ரேஞ்சில் கொடுக்குற அளவுக்கு வந்து பெர்ஃபார்மா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனுக்குரிய அந்தஸ்துல இன்னைக்கு இருக்க கம்பேரிசன் படி நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் டிராகன். டிராகன் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்துல 25 நாள் போஸ்ட் வரும், பிரம்மாண்டமா வரும். அந்த 25 நாள் போஸ்ட் கூடிய 150 கோடி அப்படின்ற அந்த ஒரு நம்பரையும் அவங்க சேர்த்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரேடிங்
ட்ரேடிங் வட்டாரத்திலே இந்த படம் 140 கோடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ட்ரேடிங் விட அதிகமாக தான் வந்து நம்ம கம்பெனி சைடு போகும். முதல் படம் 100 கோடி, ரெண்டாவது படம் 150 கோடி. யாரா நீன்றதை நம்ம திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்கு பிரதீப்பை பார்த்தோன்னே. அதெல்லாம் விட அடுத்த லிக்ன்ற படம் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு கொண்டாட தான் போங்க. ஏன்னா இந்த படம் 40 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாலும் முதல் படம் ஹிட் ஆயிருந்தாலும் இவருனா செகண்ட் படம் ஹீரோ தானு சொல்லிட்டு உங்களுக்கு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 28 கோடி தான் போச்சு. ஆனால் தியேட்டரிக்கலுக்காரங்க பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாங்க. பட் நெக்ஸ்ட்டுக்கு வந்து நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்க ப்ரொடக்ஷன் வராது. ஸோ நல்ல ஒரு தியேட்டரிக்கல் ரைட்ஸ்லேயே கொடுப்பாங்க. அந்த ஒரு படத்தையும் ஹிட் அடிச்சிட்டாருன்னா வேற லெவலில் மனுஷன் எங்கேயோ போய் நிற்பாரு. நிற்கிறோம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அல்லு அர்ஜுன் நம்ம விஜய்க்குலாம் அப்புறம் வந்தவர், அவர் தான் இன்னைக்கு நம்பர் 1ல இருக்காரு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம தமிழ்ல இருந்தும் ஒருத்தர் புறப்பட்டு வரணும். கண்டிப்பா அந்த ஒரு ஹீரோவை பிரதீபா இருந்தா இருக்கணுங்க. ஒரு காலத்தில் ரஜினி உடைச்சாரு, அப்புறம் விஜய் உடைச்சாரு, அப்புறம் தனுஷ் உடைச்சாரு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் கண்டிப்பா அந்த இமேஜ் எல்லாம் உடைச்சி தூக்கி போட்டு போகணும். எனிவே இங்கே பிரதீப்பை தாண்டி நம்ம அந்த கயாடு லோகர் அவங்கள பற்றியும் சொல்லி ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாக்கு இது வரைக்கும் வந்து ஒரு ஹீரோயினே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. நயன்தாரா திரிஷாக்கு அப்புறம் யார் பேரையும் வந்து நம்ம நிறைய பேசவே முடியல. வராங்க போறாங்க யாருமே ஸ்டாண்ட் ஆகல. இந்த கயாடு லோகருக்கு வந்து அந்த ஒரு புல்லிங் இருக்குன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் நிறைய பேர். இந்த டிராகன்றது நம்ம பிரதீப்புக்கு வந்து டிராகன் வளர்ச்சி கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம கயாடுக்கும் கொடுத்தா கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயினி கிடைப்பாங்க. முதல்ல எப்பவுமே ஒரு ஹீரோயினி உருவாக மாட்டாங்க, கனவு கண்ணி தான் உருவாகுவாங்க. ஸோ அந்த ஒரு அத்தனை அம்சத்துக்கும் தகுதியா கயாடு லோகர் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிராகன் படத்துல எதையுமே குறை சொல்ற மாதிரி இல்ல, 360 டிகிரி பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். எல்லா விதத்திலும் இந்த படம் எக்கச்சக்கமா டாப்ல போயிருக்குங்க.